பார்வதி, பார்வதி, வெயில் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. கொஞ்சம் மோர் கலக்கி எனக்கு கொண்டு வந்து கூட. ஆரோக்கியமா இருக்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மோர் குடிச்சாதான் ஆரோக்கியமா இருக்கும் போல. இந்த வருஷம் மழையும் நல்லா தானே பெஞ்சது. அந்த அம்மனோட கருணையால நம்ம கஷ்டத்துக்கேத்த பலன் கிடைச்சதே போதும். இந்தாங்க, மோர்ல கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாரும் உப்பும் கலந்து கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. உண்மைதாங்க, எல்லாம் அந்த அம்மனோட கருணை தான். விளைச்சல் வீட்டுக்கு வந்து இப்ப வருமானமும் நல்லபடியா வந்திருக்கு. அதான் நாளைக்கு அந்த அம்மனுக்கு பூஜையை செஞ்சு ஊர்ல 10 பேருக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருந்தேன். இருக்கும்போதே எல்லாருக்கும் கொடுக்கறது தானுங்க ரொம்ப நல்லது. ஏண்டி மருமகளே, உன் புருஷன் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே குடிக்கிறதுக்கு மோரு தண்ணி எல்லாத்தையும் கொடுக்குற. அப்ப மாமியார கவனிக்கிறதெல்லாம் இல்ல. காலையில எழுந்துச்சு 2 கிண கஞ்சியை தான் குடிச்சேன். அதுக்கப்புறமா ஒரு பருக்க கூட வயித்துல இறங்கல. என் வயிற்றுக்குள்ள கடபுடான்னு சத்தம் வருதே, அதுவும் காதுல விழலையா? அத்தை, காலையில 8 மணிக்கு கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா 10 மணிக்கு ஒரு சொம்பு பாலும் 2 அதிரசமும் சாப்பிட்டீங்க. 12 மணிக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழம் 4 பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டீங்க. இப்ப 1 மணி கூட ஆகல, அதுக்குள்ள பசிக்குதுங்கிறீங்க. உங்க வயிற்றுக்குள்ள ஏதாவது அரிசி அரைக்கிற மில்லு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எது போட்டாலும் அது அரைச்சி அரைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கா? என்னடி, மாமியாரோட பசி உனக்கு கிண்டலா இருக்கா? காலையில 2 கிலோ கஞ்சி தான் குடிச்சேன், அது சீக்கிரமா ஜீரணமாயிடுச்சு. அந்த அதிரசெல்லாம் ஒரு கணக்கா? பால் கூட கொஞ்சம் தான் கொடுத்த. நீ வயசு பொண்ணு, உனக்கு பசிக்காம இருக்கலாம். வயசான எங்களுக்கு நாக்குக்கு ஏதாவது சுவையா சாப்பிடணும் போலதான் இருக்கும். வயசான காலத்துல நல்லா சாப்பிடாதான் கொஞ்சமாவது சத்தா இருக்க முடியும். எனக்கு எப்போ ஏதாவது சாப்பிடணும் போலதான் இருக்கு. அம்மா, உன்னை யாரும் பட்டினியா இருன்னு சொல்லலம்மா. ஆனா உன் உடம்பையும் பார்த்துக்கணும்ல. முந்தா நேத்து பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போய் 20 வடை வாங்கி சாப்பிட்ருக்க. 2 வாழை இலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராத்திரியெல்லாம் வயிறு வலின்னு தவிச்சது நீ தானே? வயசான காலத்துல ரொம்ப எளிமையான உணவை சாப்பிடணும். கண்டதையும் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்க கூடாது. அதுக்கு தினமா உன் மருமக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓஹோ, இப்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நான் சாப்பிடுற சாப்பாட்டுல கணக்கு பாக்குறீங்களா? எல்லாம் நேரம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் கேள்வியை கேக்குறாங்க. சரி சரி, நாளைக்கு பூஜைக்கு என்னெல்லாம் சமைக்க போற பார்வதி? அம்மனுக்கு சமைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லையே. நாளைக்கு பூஜைக்கு எப்பவும் போலவே விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். வடை பாயசத்தோட சாப்பாடும் செய்யணும். கூடவே ஒரு பானை நிறைய சக்கரை பொங்கலும் செய்யலான்னு இருக்கேன். பூசாரி ஐயா நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லிருக்காரு. இப்பவே வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சாகணும். நாளைக்கு பூஜை முடிகிற வரைக்கும் சமையலறைக்குள்ள நீங்க வந்துடாதீங்க. அம்மனுக்கு படைக்கிற பிரசாதம் இல்லையா, அது எச்சில் ஆகக்கூடாது அத்தை. ஆஹா, நெய் போட்ட சக்கரை பொங்கலா, வடை பாயசமா, கேட்கும் போதே நாக்கெல்லாம் ஊறுதே. சரி சரி, நீ பூஜை செய்யற வரைக்கும் அந்த பக்கம் நான் வரல. ஆனா பூஜை முடிஞ்சதும் முதல்ல என்ன கூப்பிட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும். அந்த பூசாரிக்கும் கூட அப்புறமா கொடுக்கணும். கடவுளே, இவங்களுக்கு கடவுள் பக்தியை விட சாப்பாடு மேலதான் பக்தி அதிகமா இருக்கு. சரி பார்வதி, நீ போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. நான் போய் ஊர் பெரிய மனுஷங்க கிட்ட வீட்டில் பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு வரேன். அவங்களும் வரட்டும். அன்னைக்கு சாயந்தர நேரம் சமையலறையில பார்வதி விருந்து சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு பக்கம் நாளைக்கு சாதத்துல கலக்கிறதுக்கு புளித்தொக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நெய், பால், அரிசி, ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு சக்கரை பொங்கலும் தயாராச்சு. சுப்பம்மா பாய் போட்டு திண்ணையில சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வாசம் அவங்கள வா வான்னு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அடடா, சும்மா சொல்லக்கூடாது. என் மருமக சக்கரை பொங்கல் செஞ்சானா அத நாள் பூரா உக்காந்து சாப்பிடலாம். அந்த நெய் வாசம், அந்த வெல்லம் வாசம் என்ன சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாவது அதை எடுத்து வாயில போடலனா எனக்கு நிம்மதியாவே இருக்காதே. ஆச்சாரம், சம்பிரதாயம், சாமிக்கு படிக்கிற பிரசாதம், இப்படி 1008 விஷயம் இருந்தாலும் கடவுளா நேர்ல வந்து உக்காந்து சாப்பிட போறாங்க. கடைசியில சாப்பிட போறது நான் தானே. அதுக்கு பேசாம முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறதுல பெருசா என்ன தப்பாயிட போகுது? அப்படி சுப்பம்மா அங்கிருந்து எழுந்திருச்சு சத்தமே போடாம சமையலறை கதவு கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் புளித்தொக்கு செய்யறதுக்கு புளிய கொண்டு வரலான்னு சொல்லி பார்வதி வெளியில போனதும் சுப்பம்மா சமையலறைக்குள்ள வந்தாங்க. அடடா, அதுக்குள்ள இனிப்பு பலகாரம் தயாராயிடுச்சா? எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு, அடடா என்ன சுவ, ஆனா உன்னோட நிப்பாட்ட முடியாது போலியே. என்ன பண்றது, என் நாக்கு இன்னும் இன்னும்ல கேக்குது. பரவாயில்ல, ஒரு 4-5 எடுத்து சாப்பிடுறது என்ன தெரிஞ்சிடவா போகுது அப்படின்னு சொல்லி 10 பலகாரத்தை எடுத்துட்டு வேக வேகமா சாப்பிட்டுட்டு
சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி மூடிய மூடிட்டு அவங்க சமையல் அறையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் சமையலறைக்குள்ள வந்த பார்வதி மூடிய திறந்து பார்த்து பதட்டமானா. ஐயோ கடவுளே, என்ன இது? பலகாரம் பாதியா குறைஞ்சு போச்சு, சக்கரை பொங்கலும் பாதிதான் இருக்கு. ஐயோ, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பிரசாதத்தை யார் சாப்பிட்டது? நாளைக்கு பூசாரி ஐயா வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பார்வதி, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அட, பக்கத்து வீட்டு பூனை இந்த பக்கமா வந்ததை நான் பார்த்தேன். ஒருவேளை அந்த பூனை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிருக்குமோ? நேத்து என் கையில இருக்கிற அதிரசத்தை கூட எனக்கு தெரியாம அது புடுங்கிட்டு போயிடுச்சு. சரி சரி, பதட்டமாகாத. நீ பதட்டமாகறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூனை வந்து சாப்பிட்டுருக்கோம் சரி, ஆனா மறுபடியும் அதே மூடிய எப்படி அத்தை சரியா மூடிட்டு போகும்? எனக்கு என்னமோ பக்கத்து வீட்டு பூனை மேல சந்தேகம் இல்ல, உங்க மேலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னடி, என் மேல சந்தேகப்படுறியா? கடவுளுக்காக சமைக்கிறத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அறிவு கூடமா எனக்கு இல்ல? நான் ஒன்னும் சாப்பிடல. பக்கத்து வீட்டு பூனை இல்லைன்னா என்ன, எதிர்த்த வீட்டு எலி வந்து சாப்பிட்ருக்கோம். அத்தைன்ற மரியாதை கூட இல்லாம என் மேல பழிய தூக்கி போடுறியா? இரு இரு, என் புள்ள வரட்டும், சொல்லி கொடுக்கறேன். அந்த நேரத்துலதான் எதிர்த்த வீட்டு ரங்கம்மா பால் கேட்க வந்து அந்த வார்த்தைய கேட்டா. என்னம்மா சுப்பம்மா, ஏன் வீட்டு பூனை மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல? என் வீட்டு பூனைக்கு 3 நாளா உடம்புக்கு முடியாம அதுவே வச்ச பாலை குடிக்காம படுத்துக்கிட்டு இருக்கு. இதுல உங்க வீட்டுல வந்து பலகாரத்தை எடுத்து அதை சாப்பிட போகுதா? நீ நல்லா சாப்பிட்டுப்புட்டு ஏன் பூனை மேல எதுக்குமா பழிய தூக்கி போடுற? உனக்கு தைரியம் இருந்தா நீ சாப்பிட்டதா சொல்லு. உன் மருமகளை பார்த்து பயந்துக்கிட்டு ஏன் பூனை மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க? ஓஹோ, என் மருமக கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன அவமானப்படுத்த வந்துட்டியா? என் வீட்டுல இருக்கிறத சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? நான் எதுக்கு திருடி சாப்பிடணும்? வாயை முடிக்கிட்டு வந்த வழியா போ, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். அப்பதான் ராமையாவும் வீட்டுக்குள்ள வந்து நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராமையாவும் ரொம்பவே வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் ரங்கம்மா அங்கிருந்து போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி சுப்பம்மாவால தூங்க முடியல. ஏன்னா நிறைய பலகாரம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வயிறு வலி எடுத்துச்சு. வயிறு வலி தாங்க முடியாம அவங்க தவிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில கோவில் பூசாரி, ஊர் தலைவர் தர்மையா எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா பார்வதி அம்மா, பூஜைக்கு நேரமாச்சு, நெய்வேத்தியம் தயார் பண்ணிட்டீங்களா? என்ன ராமையா, உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? உள்ள இருந்து முணுங்கல் சத்தம் கேட்குது. நேத்து கூட நல்லா தானப்பா இருந்தாங்க. ஐயா, பூஜைக்குன்னு செஞ்சதை யாரோ சாப்பிட்டுட்டாங்க. எங்க அம்மா பூனை சாப்பிட்டதா சொல்றாங்க. ஆனா ராத்திரி முழுக்க அவங்க தான் வயிற்று வலின்னு சொன்னாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ராமையா, கடவுளுக்கு வச்ச பிரசாதத்தை யாரு எச்சில் பண்ணதுன்னு இப்ப தெரியுது பாரு. இதோ நாடிய பிடிச்சாலே தெரியுதே, உங்க அம்மா தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த சாப்பாடு ஜீரணமாகல, அதனால தான் இப்படி வயிறு வலின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ரங்கம்மாவும் என்கிட்ட வந்து புகார் கொடுத்தா, உங்க அம்மா உங்க வீட்டு பூனை மேல பழிய போட்டுட்டாங்கன்னு. ஆனா உண்மையான பூனை உங்க அம்மா தான் போல. அப்படின்னா அந்த திருட்டு போன உண்மையிலேயே எங்க அத்தை தானா? சுபம்மா, பொய் சொல்லாதம்மா. கடவுள் விஷயத்துல பொய் சொன்னா கடவுளே காட்டி கொடுத்துடுவாரு. நேற்று நல்லா சாப்பிட்டுட்டு பூனை மேல பழிய தூக்கி போட்ட. அப்படி பார்த்தா வயிறு வலி பூனைக்கு தானே வரணும். எதுக்குமா உனக்கு வந்திருக்கு? என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி, என்னால ஆசைய அடக்கவே முடியல. அது சாமிக்காக செய்யற பிரசாதம்னு தெரிஞ்சு கூட நான் எச்சில் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்குதான் அந்த கடவுள் நேத்து ராத்திரி முழுக்க வயிறு வலியை கொடுத்து எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. தவற புரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான் சுப்பம்மா. சாப்பாடு கூட அளவா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அதிகமா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலாயிடும். பார்வதி, இது வேப்பலைய போட்டு அரைச்சு கொண்டு வந்த கஷாய மருந்து. ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணிய காய்ச்சி இதுல இருந்து கொஞ்சத்தை போட்டு உங்க அத்தைக்கு கொடு. சீக்கிரமாவே வயிறு வலி எல்லாம் போயிடும். ஆனா சுப்பம்மா, சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் வேணும். ஐயோ கசப்பு மருந்தா, நான் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? இனிமே வாழ்க்கையில எதையுமே திருடி சாப்பிடவே மாட்டேன். அதுலயும் அதிகமா எதையும் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கசப்பு மருந்து சாப்பிடணும்னா பயமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க அத்தை, உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு தானே கசப்பு மருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மருந்தை குடிங்க, இல்லனா உங்களுக்கு வயிறு வலி போகவே போகாது. அந்த கசப்பு மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா சுப்பம்மாவுக்கு வயிறு வலி குறைஞ்சது. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்ல அன்னதானம் நடந்துச்சு. சுப்பம்மாவே முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு
எல்லாருக்குமே இருக்கிற சாப்பாட வயிறார பரிமாறினாங்க. அன்னையில இருந்து சுப்பம்மா நடந்துக்கிற விதம் ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. அளவுக்கு அதிகமா எதுவும் சாப்பிடாம எதையுமே அளவாதான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது அளவா எடுத்துக்கிட்டா அது அமிர்தத்துக்கு சமம். ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா அது விஷத்துக்கு சமம். வயசான காலத்துல நிறைய சாப்பிடணும்னு தோணாலும் நம்ம அளவா சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கு அது நல்லது. அது மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான கிராமம். அங்க பரந்தாமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 100 ஏக்கர்ல வயலும் 10 ஏக்கர்ல தென்னந்தோப்பும் இருந்துச்சு. லக்ஷ்மி தேவி அவருடைய வீட்டுக்குள்ள குடித்தனை இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள மட்டும் எப்பவுமே தரித்திரம் தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அவரு ரொம்ப பெரிய பிசினாரி. ₹1 செலவு பண்ணணும்னாலும் கூட உயிர் போற மாதிரி இருக்கும் அவருக்கு. அவருடைய மனைவியான காந்தம்மா பாவம் புருஷனோட கஞ்சத்தனத்தை பார்த்துக்கிட்டு அத சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில காந்தம்மா வீட்டுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுல கால் சுளுக்கி வீங்கி போச்சு. நடக்க முடியாம படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்த பரந்தாமையா படுக்கையில படுத்திருந்த தன்னுடைய மனைவியை பார்த்து, என்ன காந்தம், எப்பவுமே ஏதாவது ஒன்று முணங்கிக்கிட்டே இருக்கியே. நான் தான் காலையிலேயே சொன்னனே ராத்திரிக்கு கத்திரிக்காய் குழம்பு வையின்னு. அடுப்பு பற்ற வச்ச மாதிரியே இல்லையே. எனக்கு பசிக்கும்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பசிக்குங்கிறது எனக்கு தெரியுங்க. ஆனா ஏன் கவலை உங்களுக்கு தெரியலையா? நான் காலையில தோட்டத்துல பாத்திரம் கழுவும் போது வலிக்கு கீழே விழுந்துட்டேன். என் காலு சுளுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல வீக்கமும் வந்துருச்சு. என்னால எழுந்திருச்சு நடக்க கூட முடியலங்க. ஓஹோ, காலு சுளுக்கிடுச்சா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற? சமையல் அறையில் மஞ்சளும் புளியும் இருக்கும் இல்லையா? அதை கலந்து 10 போட்டுக்கோ. காலையில் சரியாயிட போகுது. இதுக்கு எதுக்குமா இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்க? அதான் வீட்டிலேயே மருந்து இருக்கு. அதை பயன்படுத்திக்க வேண்டியது தானே. இல்லைங்க, ஏற்கனவே மஞ்சள் 10 போட்டுட்டேன். சுடுதண்ணி ஒத்தனமும் கொடுத்துட்டேன். ஆனாலும் வீக்கம் குறையல. உள்ள நரம்புக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. நம்ம ஊரோட வைத்தியரை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்க. அவரு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து சொன்னாருன்னா 2 நாள்ல சரியா போயிட போகுது. எது வைத்தியரையா? அந்த வீரையாவையா? அவன் வைத்தியம் கிடையாது, அவன் கொள்ளக்காரன். அவன் வீட்டு வாசலை மிதிச்சா போதும் ₹5 வாங்கிடுவான். அதுலயும் பச்சளை மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்துன்னு அதிகமாக கேட்பான். ஒரு காலு சுளுக்குனதுக்கு எவ்வளோ பணத்தை அவனுக்கு கொடுக்க சொல்ற? அதெல்லாம் என்னால் முடியாது. பணம் என்ன எனக்கு மரத்துலையா காய்க்குது? அந்த பணத்தை வச்சு எவ்வளவு வாங்கலாம் தெரியுமா? நீங்களும் உங்களுடைய கஞ்ச பிசினாரித்தனமும் பொண்டாட்டியோட உசுரை விட உங்களுக்கு உங்க பணம் தான் முக்கியமா? எப்பவுமே அந்த பணத்தை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. நான் படுற கஷ்டம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? யாரையாவது விட்டு வைத்தியரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. வாய மூடு. பணத்தோட மதிப்பு உனக்கு என்ன தெரியும்? வெயில்லையும் மழையிலையும் நான் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. இது சாதாரண சுளுக்கு தான். வைத்தியர்கிட்டலாம் போக வேண்டியதில்லை. நாளைக்கு காலையிலக்குள்ள சரியாகலான்னா அப்போ பார்ப்போம். ராத்திரிக்கு எதுவும் சாப்பிடாத. விரதம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும்னு பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. கடைசியில பரந்தாமையா வைத்தியரை கூட்டிட்டு வரவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி முழுக்க காந்தம்மா வலி தாங்க முடியாம அழுதுகிட்டே தான் இருந்தா. அடுத்த நாள் காலையில காந்தம்மாவோட காலோட வீக்கம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டு பக்கத்து வீட்டு சுப்பையா வேகமா வந்தான். ஐயோ பரந்தாமையா, இது பார்க்க சாதாரண சுளுக்கா தெரியல. உள்ள நரம்பு சுருட்டிக்கிட்டு போல இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. உடனே வைத்தியரை கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா இந்த அம்மாவோட காலையை எடுக்க வேண்டி வரலாம். சுப்பையா, நீ சும்மா பயமுறுத்தாத. அந்த வைத்தியர்கிட்ட போறது என்ன சாதாரண விஷயமா? அவன் கொள்ளக்காரன்பா. அவன் வாங்க போற பணத்தை என்ன நீயா கொடுப்ப? இவங்க உங்க வீட்டுக்காரம்மா, உங்க பொறுப்பு. அப்புறம் நான் எதுக்குங்க பணம் கொடுக்கணும்? பணம் செலவாயிடுமோன்னு யோசிச்சு பொண்டாட்டியோட உயிரை இழந்துடாதீங்க. உயிர் முக்கியம்தான். பணமும் உயிர் மாதிரி தானே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க தாத்தா சொன்னாரு, நம்ம ஊரு காட்டுல வைரவள்ளி அப்படின்னு ஒரு கொடி இருக்குமா. அதோட இலைய கொண்டு வந்து அரைச்சி கட்டு போட்டா உடஞ்ச எலும்பு சேர்ந்துடுமா. நான் இப்பவே காட்டுக்கு போய் அந்த கொடி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். அதை விட்டுட்டு வைத்தியருக்கு ₹15 செலவு பண்ண மாட்டேன். அது வீண் செலவு.
நீங்களும் உங்க கஞ்சத்தனமோ காடுனா சாதாரண விஷயமா? அங்க போறது ஆபத்து இல்லையா? என் பேச்ச கேளுங்க, வைத்தியரை கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நீ தேவையில்லாம என்ன பயமுறுத்தாத. உனக்கு என்னோட தைரியத்தை பத்தி தெரியாது. நான் காட்டுக்கு போவேன், அந்த கொடி எங்க இருக்குன்னு தேடுவேன், அதில் இருக்கிற இலைய பறிச்சிட்டு வந்து என் பொண்டாட்டி காலுக்கு கட்டு போடுவேன். அவ சீக்கிரம் எழுந்து நடந்து ஓட போறா, நீ பார்க்க போற. சுப்பையா எவ்வளவு சொன்னாலும் பரந்தாமையா அவருடைய பேச்ச கேட்கவே இல்ல. கையில ஒரு குச்சியையும் ஒரு பையையும் பிடிச்சுக்கிட்டு காட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சாரு. கடைசியில மதிய நேரம் காட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. மரத்துங்களுக்கு நடுவுல கொடி எங்க இருக்குன்னு தேடினாரு. அப்ப வெயில் அதிகமா இருந்துச்சு. பரந்தாமையாவுக்கு பசியும் தாகமும் வந்துச்சு. எங்க தேடினாலுமே அவரால் அந்த கொடியை கண்டுபிடிக்கவும் முடியல. எங்கடா இருக்கு அந்த கொடி? என் தாத்தா சொன்ன அடையாளம் எல்லாம் இங்க தான் இருக்கு. அந்த கொடியை கண்டுபிடிச்சி இலைய பறிச்சுக்கிட்டு போகல அப்படின்னா அப்புறம் கடைசியில் அந்த வைத்தியனுக்கு பணம் கொடுத்து தான் என் பொண்டாட்டியை சரி பண்ணணும்னு நிலமை வந்தா என்ன பண்றது? அந்த கொடி மட்டும் கிடைச்சிட்டா 15 ரூபாய் மிச்சமாகும். அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷம் வட்டி வியாபாரம் இன்னும் அதிகமா என்னால செய்ய முடியும். பணம் என்னை விட்டு போகக்கூடாது. அப்படி தேடிக்கிட்டே பரந்தாமையா காட்டுல ரொம்ப தூரம் போயிட்டாரு. சாயந்தரம் நேரமாச்சு. இருட்டாக ஆரம்பிச்சது. காடு பயங்கரமா ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. பறவைகளோட சத்தம் நின்னுச்சு. ஆனா புதருக்கு நடுவுல இருந்து குர்ன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பரந்தாமையா அங்கே நின்னு பார்த்தாரு. அப்போ புதருக்குள்ள இருந்து ஒரு காட்டு பண்ணி அவரை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயையோ, காட்டு பண்ணி இதுகிட்ட நான் மாட்டினேன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுமே. 15 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் உசுரை நான் பணையம் வச்சிட்டேனே. பரந்தாமையா பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஓடுற பதட்டத்துல தெரியாம புல்லால மூடி இருந்த ஒரு பழைய கிணத்துக்குள்ள அவரு விழுந்துட்டாரு. அந்த கிணறோட ஆழம் ரொம்ப அதிகம். ஆனா அவரு நேரம் நல்லா இருந்து கிணத்துல தண்ணி இல்ல, ஆனா சேறு இருந்துச்சு. அவரு இடுப்பு வரைக்கும் சேத்துல முழுகி போயிட்டாரு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? நான் பள்ளத்துக்குள்ள இருக்கேன். இந்த பள்ளம் என் உசுரை எடுத்துடும் போலையே. ஐயையோ, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. நல்ல இருட்டாயிடுச்சு. பரந்தாமையோட சத்தம் காட்டுல எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் காட்டுல காப்பாத்த யாருமே இல்ல. அப்பதான் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக வந்த வேட்டைக்கார மாணிக்கத்துக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. அவன் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்தான். யாரது உள்ள இருந்து கத்துறது? மனுஷனா பேயா? காட்டுக்கு நடுவுல என்ன இந்த சத்தம்? மனுஷன்தான்ப்பா, மனுஷன்தான், பேயெல்லாம் கிடையாது. என்னோட பேரு பரந்தாமையா, இந்த ஊரோட விவசாயி. தெரியாம பள்ளத்துல விழுந்துட்டேன்ப்பா, தயவு செஞ்சு தூக்கி விடுப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும். அடடடடே, நம்ம கஞ்ச பிசுனாரி பரந்தாமையாவா? என்னங்க ஐயா, இந்த பள்ளத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது புதையலை தேடி வந்தீங்களா, இல்லை புதையலை புதைச்சி வைக்க வந்தீங்களா? புதையலெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலை, நான் மருந்துக்காக வந்தேன். வந்த இடத்துல தெரியாம இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை தூக்கி விடுப்பா. சரி சரி, கத்தாதீங்க, என்னோட வேலை வேட்டையாடுறது. நான் வேட்டையாட தான் வந்தேன். இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எனக்கு வருமானம் போயிடுமே. அதுக்கு எதனா பிரதிபலன் வேணும்ல, ஏதாவது தரீங்களா? இலவசமாக எதுவும் வராது. பிரதிபலனா எவ்வளவு வேணும்? ஒரு 50 பைசா தரட்டுமா? 50 காசுனா சும்மா கிடையாது, 2 வேளை வயிறார சாப்பிடலாம். 50 பைசாவா? உங்கள் உயிரோட வேலை 50 காசு தானா? அப்போ அது எனக்கு வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க. காலையில் புலியோ சிங்கமோ வந்து இலவசமாக உங்களை மேலே தூக்கும். நான் போகிறேன், 50 காசுக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். இருப்பா இரு, போயிடாதப்பா. அதிகமாக கூட பணத்தை கொடுக்குறேன்ப்பா, ரூபா தரேன், ஒத்த ரூபாயை கொடுக்குறேன். 50 ரூபாய்க்கு ஒத்த ரூபா குறையக்கூடாது. உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா 50 ரூபா கொடுங்க. என்னது 50 ரூபாயா? 50 ரூபானா சும்மாவா? 5 ஏக்கர் பூமியோட குத்தகை பணடா அது. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு 5 ரூபா கொடுக்குறேன்.
அதுவே அதிகம். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. அப்படின்னா அங்கேயே இருங்க ஐயா. இதோ இந்த மரத்தில் சிறுத்தை புலி காத்துக்கிட்டு இருக்கு. சிறுத்தைக்கு இன்னைக்கு நீங்க தான் விருந்து போல. சிறுத்தை சாப்பிடணுன்னே காட்டுக்கு வந்தீங்க போலையே. ஐயோயோ, ஏண்டா பயமுறுத்துற? இருடா, உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன்டா. இது பெரிய பணம். என் வாழ்க்கையிலேயே 10 ரூபாயை நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. 50 ரூபாய்க்கு 1 ரூபா குறைஞ்சாலும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. 50 ரூபா கொடுக்கறதுனா சொல்லுங்க, உங்களை காப்பாத்துறேன். அப்படி இல்லைன்னா 50 ரூபா தான் முக்கியம்னா நீங்கள் உள்ளேயே இருங்க. டேய், இது அநியாயம்டா. இது பகல் கொள்ளடா. ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கும்போது அதை பணமாக பார்க்கக்கூடாதுடா. உதவியா செய்யணும்டா. உண்மையை சொல்கிறேன், என்கிட்ட பணம் இல்லைடா. என்னை காப்பாத்துடா. இனி பேரம் பேசாதீங்க. உங்கள் உயிர் உங்கள் விருப்பம். ஐயோ, புலியோ சிங்கமோ வந்துடும் போலையே. தூரத்தில் கத்துற சத்தம் கேட்குதே. சரி சரி, உனக்கு நான் 50 ரூபா கொடுக்குறேன். என் பொண்டாட்டி மேலே சத்தியம், என்னை பள்ளத்துல இருந்து வெளியில் எடுடா. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் எதுக்கு வீணாக்குனீங்களோ? இந்தாங்க கயிறு, இதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வாங்க. மாணிக்கம் அவன்கிட்ட இருக்கிற ஒரு கயிறை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டான். அப்போ பரந்தாமையா அந்த கயிறை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. மாணிக்கம் மெதுவா சேத்துல இருந்து அவரை வெளியில எடுத்தான். மெதுவா மெதுவா எப்படியோ கஷ்டப்பட்டு மொத்தமா அவரை வெளியில தூக்கிட்டு வந்துட்டான். என் உசிரை காப்பாத்திட்டப்பா, ரொம்ப நன்றி. மறுஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு. சரிங்க ஐயா, உங்கள் வீட்டுக்கு உங்கள் கூடவே வரேன். 50 ரூபாயை கொடுங்க, வாக்கு தவறக்கூடாது. 50 ரூபா எவ்வளோ பெரிய பணம். சரி, கொடுக்கணுமே. வாக்கு கொடுத்துருக்கேன். என் உயிரை நீ காப்பாற்றிருக்கியே. மாணிக்கம் பரந்தாமையாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்து சேரும்போது நடுராத்திரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு முன்னாடி வைத்தியரு, சுப்பையா அப்புறம் காந்தம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மாவோட காலுக்கு கட்டு போட்டிருந்துச்சு. பரந்தாமையாவை அந்த நிலைமையில பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காந்தம், இப்போ எப்படி இருக்கு? வைத்தியர் வந்தாரா? நான் இல்லாமலே உனக்கு வைத்தியம் நடந்து முடிஞ்சிடுச்சா? நான் எப்போவோ வந்துட்டேங்க ஐயா. நீங்கள் காட்டுக்கு போய் ராத்திரியாகியும் வரலங்கிறதால சுப்பையாவே என்னை தேடி வந்தாரு. காந்தம்மாவோட நிலைமையை எடுத்து சொன்னாரு. நான் உடனே வந்து அவங்களுக்கு மருந்து போட்டேன். கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆமாம், நீங்கள் போன வேலை என்னாச்சு? நீங்கள் ரொம்ப நேரம் ஆகியும் வரல. உங்கள் பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலை. அதான் நானே வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். சரியான வேலை தான் செஞ்சிருக்க சுப்பையா. நான் தான் திமிரு பிடிச்சவன். முட்டாள்தனத்தால் ஏதேதோ போட்டியெல்லாம் போட்டு காட்டுக்கு போனேன். கடைசியில் என் உசுருக்கே ஆபத்தாயிடுச்சு. அங்கே மருந்து கிடைக்கல, ஆனால் பாடம் கிடைச்சது. என்னோட சாவை என் கண்ணாலேயே பார்த்தேன். ஐயா, எனக்கு நேரமாகுது. என்னோட 50 ரூபா இந்தாப்பா. என் உயிரை நீ காப்பாற்றி இருக்க. இந்த பணம் எனக்கு அதிகம்தான். இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா கொடுக்கறேன். ஐயா, இந்த பணம் எனக்கு வேண்டாம். நான் உங்களை சோதிச்சு தான் பார்த்தேன். மனுஷனோட உசிரை விட பணம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க ஐயா. அந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் இப்படி பண்ணேன். இந்த பணம் எனக்கு வேண்டாம். உங்கள் பொண்டாட்டியோட வைத்திய செலவுக்கு வச்சுக்கோங்க. மாணிக்கம் சொன்னதை கேட்டு பரந்தாமையா ஆச்சரியப்பட்டாரு. ஒரு வேட்டைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு அவரு வருத்தப்பட்டாரு. இப்ப அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அதுக்கப்புறமா அவரு திரும்பி வைத்தியரை பார்த்து, வைத்தியர் ஐயா, உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? எவ்வளோ பணமாக இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு 15 ரூபா கொடுங்க. இந்தாங்க. 15 ரூபாய் இல்லை, உங்களுக்கு நான் 20 ரூபாயை கொடுக்கறேன். 15 ரூபாயை மிச்சம் பிடிக்கிறேன்னு போய் 50 ரூபாய்க்கான பாடத்தை கற்றுக்கிட்டேன். மனுஷனோட உசிரை விட பணம் பெருசில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்கிட்ட இருக்கிற பணம் என் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே பயன்படும். பரவாயில்லையே, கடைசியில் உன் கஞ்சத்தனத்தை அந்த காட்டில் இருக்கிற பள்ளத்தில் புதைச்சிட்டு வந்த மாதிரி இல்லை இருக்கு. என் கால் வலியை விட உங்க மனசு நீங்க மாத்திக்கிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. இதுதான் எனக்கு உண்மையான வைத்தியம். பரந்தாமையா அன்னையில இருந்து அவருடைய கஞ்ச புத்திய சுத்தமா விட்டுட்டாரு. யாராவது உதவி அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு நிச்சயமா உதவிகளை அவரு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படியே தன்னுடைய மனைவிக்கும் தான் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அவரு சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு.
எப்பவுமே ஒரு உசுறு முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்டா பணம் முக்கியம் இல்ல உசுறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். உசுருக்கு முன்னாடி அந்த பணம் பெரிய விஷயமே இல்ல.